இரவு ஒரு 8 மணிக்கு என் பையன் வந்து இந்த நடேசன் நகர் தாய்ஷா ஐஏஎஸ் கோர்ஸ் கிட்ட வந்து பார்க்கில் விளையாண்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது ஒரு அரசு வாகனம் இனோவா காரு TN01 DG 1000 கவர்மெண்ட் வெஹிக்கிள் கவர்மெண்ட் சிம்பிள் போட்ட வண்டி அதிவேகமாக வந்து என் பையனை மோதி இடது காலில் பலத்தை அடிபட்டு சிகிச்சைக்காக அவங்களே அந்த வண்டியில் வந்து எடுத்துகிட்டு வந்து சூர்யா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. நாங்களும் அவங்க மேலே வந்து ஒரு புகார் கொடுத்துருக்கோம். பாண்டி பஜாரில் வந்து டிராஃபிக் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். பட் ஆனால் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவங்க வந்து காலையில் வந்து ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் எந்த ஆக்ஷனுமே எடுக்கலை. என் பையனுக்கு ட்ரீட்மெண்ட் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் அவங்க வந்து என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி கேட்கல. அந்த அரசு வாகனம் வந்து நேற்று இங்கே பையனை அட்மிட் பண்ணிட்டு வண்டியை வந்து பார்க்கிங்கில் இருந்த வண்டியை நேற்று நைட்டு வந்து போலீஸ்லாம் வந்தாங்க. போலீஸ்லாம் வந்து பேசி அந்த வண்டியை வந்து அமுச்சு அந்த வண்டியை ஒரு ஆக்சிடென்ட் பண்ண வண்டியை வந்து ஸ்டேஷனுக்கு தான் கூட்டிட்டு போய் எடுத்துகிட்டு போயிருக்கணும். ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போகாமல் நேற்று நைட்டு அந்த வண்டியை வந்து வேற யாரோ டிரைவரை போட்டு வண்டியை வந்து இங்கேருந்து அமுச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இங்கேருந்து கிளம்பி போயிட்டு பாண்டி பஜார் இன்வெஸ்டிகேஷன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு நாங்கள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருக்கோம். ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு ஃபோன் பண்ணி என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு அந்த அதிகாரியும் கேட்கல. அந்த ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த ஒரு போலீஸ் அதிகாரியும் வந்து என்ன ஒரு ஸ்டெப்பும் எடுக்கலை. என் பையனுக்கு ட்ரீட்மெண்ட் போயிருக்கு. அவனுக்கு வந்து ஏஞ்சி நடக்கிறதுக்கு 6 மாதம் ஆகும்னு சொல்லிட்டு இருக்காங்க டாக்டர்ஸ். காரு வந்து எப்பவுமே அவர் வந்து பையன் வந்து எப்பவுமே 5 வருஷமா வண்டி சைக்கிள் ஓட்டுறாப்புல. டேஸ் சனி ஞாயிறுனா வாரம் போவாப்புல வண்டி ஓட்டுவாப்புல. அங்கே தான் சைக்கிள் ஓட்டுவாப்புல. இவன் கரெக்டாக தான் வந்திருக்காங்க. இருக்கவங்க சொல்றாங்க காருக்கார மேலே தான் தப்புன்னு சொல்றாங்க. அவங்க வந்து சைரன் கூட போடாம அவ்வளோ ஸ்பீடாக வந்து அந்த பெண்டில் கட்டச்சிருக்காங்க. அடிக்கும்போது என் பையனை வந்து இடிச்சு கீழே தள்ளி அடிபட்டு அவங்க இந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. ஆனால் அவங்க எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல, ஒரு ஸ்டெப்பும் எடுக்கல. என் பையனுக்கு அடிபட்ட இன்ஜுரி பாருங்க. அந்த ஐஏஎஸ் கோட்டர்ஸ் வந்ததுலேருந்தே சார் அங்கே ஃபுல்லாக இருக்கிறவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க தான் வந்துட்டு கார் எப்படின்னா சல்லு புல்லுன்னு தான் போவோம். அங்கே பார்க் இருக்குது. அந்த பார்க் இருக்கிற இடத்துல ஸ்லோவாக போனோம். காருக்காரங்க தெரியாது மேலே ஒரு சைலன்ஸ் போட்டுருவாங்க. அதை போட்டுட்டா நம்ம எல்லாம் ஒதுங்கிக்கணும். விஐபி அந்த கார் டிரைவருக்கு இதில் விஐபி ஓட்டுறதுனால அவருக்கு ஒரு கெத்து வந்து கார் டிரைவருக்கு வந்துட்டு அந்த டிரைவர் மட்டும் வந்தாங்க. அதுக்கப்புறம் காணோம். இப்போ டிரைவர் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. வந்துட்டு அவ்வளோ எந்திரிக்க முடியாத அளவுக்கு ஆயிக்குது வந்துட்டு. அப்போ அவங்க மனசாட்சி இருந்தால் அவங்க வந்து பார்க்கணும் சார். வந்துட்டு நாங்கள் என்ன சொல்கிறது, மனசாட்சி பிரபாகரம் அவங்க வந்து பார்க்கணும் சார். உள்ளே இருக்கிற நரம்பு கூட கட் ஆகிக்குது வந்துட்டு. எந்திரிச்சு நடக்க முடியாதா வந்துட்டு அவனால் வந்துட்டு. அவன் பேட்மிண்டன் பிளேயர் சார். கிளாஸுக்கு போயிட்டு இருக்கிறான் சார். பேட்மிண்டன் கிளாஸுக்கு வந்துட்டு இது மாதிரி நடக்கவே முடியாது சொல்கிறாங்க சார். விளையாட்டு படிப்பு அப்புறம் என் பையனுக்கு இப்போ நடக்கிறதுக்கு என்ன இது எந்திரிச்சு நிற்கணும். மோஷன் போக முடியுமா? காலைல யூரின் நான் தான் பிடிச்சி ஊற்றுறேன். டான்ஸ் ஆடுவான். அவ்வளோ வீடியோ டான்ஸ்லாம் ஆடுவான். வந்துட்டு நல்லா ஆக்டிவாக இருக்குவான். பேட்மிண்டன்லேயும் நல்லா விளையாடுவான். எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டில் தான் இருக்குவானே. வந்துட்டு இப்போ சுத்தமாக எந்திரிக்க முடியாமல் இருக்கிறான். 5 மணிக்கு கூட டான்ஸ் ஆடினான். 6:30 மணிக்கோ 6:15 வீட்டிலேருந்து கிளம்புனான். 8 மணிக்கு எங்களுக்கு ஃபோன் வருது. வந்துட்டு அடிபட்டுருச்சு வாங்கன்னு சொல்லிட்டு போனால் அங்கே காருக்குள்ளே துணி சுற்றி உட்கார வச்சுக்கிறாங்க. அங்கேருந்து நாங்கள் வந்துட்டு SBI ஹாஸ்பிட்டல் போனோம். அவங்க சொல்லிட்டாங்க ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டோம், ரொம்ப சிவியராக இருக்குது, நீங்கள் உடனே போங்க சொல்லிட்டாங்க. நாங்கள் சூர்யாவுக்கு வந்துட்டு அவ்வளோதான். சூர்யாவுக்கு வந்துட்டு 2 மணி நேரம் சும்மாவே இருந்தோம். வந்துட்டு அந்த ரெஸ்ஸிங் கூட பண்ணல. வந்துட்டு